ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தையல் கூலி வந்து எவ்வளோ வாங்கலாம், எந்தெந்த வேலைக்கு எவ்வளோ எவ்வளோ வாங்குறீங்க அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேங்க. பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வந்து என்னென்ன கிளாத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கினா சரியாக இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எழுதியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ட்ரேஷன் தாங்க. சின்ன சின்ன கிளாத் கூட நமக்கு லேசாக கிழிஞ்சிருக்கு, இல்லை எனக்கு தைச்சி கொடுக்கணும், கையில் வந்து ஸ்லீவ் வந்து லேசாக தையல் விட்டுருக்கு, சின்ன சின்னதாக ஒரு ஹோல்ஸ் இருக்குது, அதெல்லாம் மடித்து கொடுங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு 10 ரூபா சார்ஜ் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் நைட்டி தைக்கிறீங்க அப்படின்னா கை மடித்து தைச்சு கீழே மடித்து தைக்கணும், ஃபுல்லாக ஓர தையல் போடணும், ஹார்ம் ஹோல்லாம் சுற்றி தையல் போடணும் அப்படின்னா நீங்கள் 40 ரூபா வாங்குங்க, சரியாக இருக்கும். ரொம்ப கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா 25லேருந்து 30 கூட வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த அமௌண்ட்டாவது நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி வரும். தலையணை உரை ரெடிமேடாக கொண்டு வந்து கொடுத்து ஃபுல்லாக எனக்கு தைச்சி கொடுங்க அப்படின்னா ஒரு உரைக்கு ரொம்ப கிராமமாக இருந்தீங்கன்னா 15 ரூபா வாங்குங்க. நல்ல சிட்டியை பொறுத்து இருக்கிறீங்க அப்படின்னா 20 ரூபா சார்ஜ் பண்ணுங்கள். அதுவே கிளாத் கொடுத்து கட்டிங் போட்டு நம்மளை தைக்க சொல்கிறாங்க அப்படின்னா 45 ரூபாயிலேருந்து அந்த தலையுறையோட டிசைனை பொறுத்து 50 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாங்க. கைலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூட்டி கொடுக்குறது இப்போல்லாம் ரெடிமேடு வந்துருச்சு. சப்போஸ் நம்ம தைச்சி கொடுக்குறோம் அப்படின்னா 30 ரூபா வாங்குங்க, குறைஞ்சது 30 ரூபா வாங்குங்க. மெத்த உரை ரெடிமேடாக எடுத்துகிட்டு வந்து நம்மளை ஃபுல்லாக ஓரத்தையல் போட சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 70 ரூபாயிலேருந்து 80 ரூபா சார்ஜ் பண்ணுங்கள். அதுவே உங்களையே ஸ்டிச் பண்ணி தர சொல்கிறாங்கன்னா 250 ரூபாயிலேருந்து அதுக்கு மேலே வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். சாரீ கோட் அடிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 20 ரூபாயிலேருந்து நம்ம வாங்கிட்டுருக்குறோம். இப்போவும் 20 ரூபா தான் 2 சைட்லேயும் மடித்து தைக்கிறதுக்காக வாங்குகிறோம். அதுவே சேரீக்கு ஃபால்ஸ் தைக்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வாங்கி கொடுத்துட்டு தைக்க சொன்னால் 40 ரூபா சார்ஜ் பண்ணுங்கள் ஃபால்ஸ்க்கு மட்டும். இல்லை நீங்களே ஃபால்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னா ஃபால்ஸோட ரேட்டு ப்ளஸ் அதை தைச்சதுக்கு 40 ரூபா, சாரீ கோட் அடித்தது சேர்த்து நீங்கள் அமௌண்ட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் ஒரு சிலர் வந்து ப்ளவுஸோட கிளாத் இது சாரீ கிளாத் பத்தலைன்னா லைனிங் எடுத்து ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு 10 ரூபா சேர்த்து வாங்கிக்கோங்க. சாரீ கோட் அடித்தது 20 ரூபா, ஃபால்ஸ் தைச்சது 40 ரூபா. நீங்கள் ஃபால்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 30 ப்ளஸ் இந்த கிளாத் ஜாயின் பண்ணுறதுக்குன்னு சேர்த்து மொத்தமாக நீங்கள் வாங்கிக்கோங்க. சாரீக்கு குஞ்சம் போடுறது பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த நூலவே நம்ம நாட் போட்டு கொடுக்குறது அப்படின்னா வில்லேஜ் சைடில் இருக்கீங்க அப்படின்னா 80 ரூபாயிலேருந்து சார்ஜ் பண்ணுங்கள். கொஞ்சம் சிட்டியில் இருக்கீங்கன்னா நீங்கள் 100 ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம். அதுலேயே இன்னும் நிறைய டிசைன்லாம் வச்சு பீட் ஒர்க்கெலாம் கேட்குறாங்கன்னா நீங்கள் வாங்குகிற மெட்டீரியலை பொறுத்து ப்ளஸ் உங்கள் ஒர்க்குக்கும் சேர்த்து நீங்கள் அமௌண்ட் வாங்கிக்கோங்க. வேஷ்டி ஒரு சிலர் வந்து 2 பக்கமுமே ஓரம் மட்டும் சாரீக்கு அடிக்கிற மாதிரி அடிக்க சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் 20 ரூபா வாங்குங்க, சரியாக வரும். ரெடிமேட் சுடிதார் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணி கையெல்லாம் பிடிச்சி உடம்பெல்லாம் பிடிச்சி கொடுக்குறதுக்கு 60 ரூபா சார்ஜ் பண்ணுங்கள். ரொம்ப பிகினராக இருக்கீங்க, வில்லேஜில் இருக்கீங்கன்னா 50 ரூபா வாங்கிக்கோங்க. இல்லை கையெல்லாம் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஓரத்தையல் தான் நம்மளை போட சொல்கிறாங்க ரெடிமேடில் அப்படின்னா 30 ரூபா வாங்கிக்கோங்க. ஷர்ட் வந்து கொடுத்து ஆல்ட்ரேஷனுக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணிக்கலாம். பேண்ட்டுக்கும் அதே போல் தான் ஆல்ட்ரேஷன் பண்ணி மடித்து தைக்கிறது, சைடில் தையெல்லாம் போட சொன்னாங்கன்னா 25லேருந்து 30 சார்ஜ் பண்ணிக்கோங்க. சுருக்கு பை தைச்சி தர சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா உள்ள லைனிங் கொடுத்து தைச்சிங்க அப்படின்னா 30 ரூபா வாங்குங்க. இல்லை கிளாத் மட்டும் அப்படியே நீங்கள் தைச்சி ரோப் கோர்த்து கொடுக்குறீங்கன்னா ஒரு 10 ரூபா வந்து நீங்கள் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் சுடிதார் வந்து நீங்கள் தைச்சி கொடுக்குறீங்க லைனிங் இல்லாமல் அப்படின்னா 200 ரூபா வாங்குங்க. நல்ல சிட்டியில் இருந்தீங்கன்னா 250 வாங்கிக்கலாம். லைனிங் சுடிதாராக இருந்தால் 400 ரூபா வந்து கொஞ்சம் சிட்டியில் இருக்கவங்க வாங்குங்க. வில்லேஜில் இருக்கவங்க அதை விட கொஞ்சம் கம்மியாக கூட வாங்கிக்கலாம். ப்ளஸ் இந்த 400 ரூபா வந்து லைனிங் சேர்த்துக்கோங்க. டிசைன் ஏதாவது கேட்டால் அதுக்கு வந்து அந்த டிசைனை பொறுத்த அளவு கொஞ்சம் காசை எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப கிராமமாக இருந்தால் 300லேருந்து கூட 350 ஸ்டார்ட் பண்ணி ப்ளஸ் லைனிங் ப்ளஸ் டிசைனுக்குன்னு வாங்கிக்கோங்க. டாப் மட்டும் தைக்க சொல்கிறாங்க, லைனிங் எதுவுமே கொடுக்காம கிளாத் கொடுத்து குர்த்தி மாதிரி தைக்க சொல்கிறாங்கன்னா 120 ரூபா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் சிட்டியில் கொஞ்சம் அதிகமாக வாங்குறாங்கன்னா 150 கூட வாங்கிக்கோங்க. அதுவே அந்த டாப்புக்கு லைனிங் கொடுத்து தைங்கன்னு சொன்னாங்கன்னா
குறைஞ்சது ரூ. 200 ப்ளஸ் லைனிங் சார்ஜும் சேர்த்து வாங்கிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுடிதார் பேண்ட், கேதரிங் பேண்ட்டு, நார்மல் பேண்ட்டு, பட்டியாலா பேண்ட்டுன்னு பேண்ட்டு மட்டும் கிளாத் கொடுத்து தைக்க சொல்கிறாங்க அப்படின்னா ரூ. 100 சார்ஜ் பண்ணிக்கோங்க. பட்டு பாவாடை சட்டை நீங்கள் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா குழந்தைக்கு தைக்கிறீங்கன்னா ரூ. 300 வாங்கிக்கோங்க. அதுவே கொஞ்சம் பெரிய பெரிய பொண்ணுங்களுக்கு தைக்கிறீங்க ப்ளஸ் நெக்கு டிசைன் எல்லாம் சேர்த்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சேர்த்து வாங்கிக்கோங்க. சட்டை மட்டும் வேணும், பட்டுப்பாவாடைக்குள்ளே சட்டை மட்டும் வேணும்னு கேட்டாங்கன்னா ரூ. 200 சார்ஜ் பண்ணுங்கள். இல்லை எங்ககிட்ட சட்டை இருக்குது, பாவாடை மட்டும் கேட்குறாங்கன்னா ரூ. 150 கொடுத்து தைச்சி கொடுங்க. ஆஃப் சாரி மாடலில், லெஹங்கா மாடலில் ஒரு 7-8 வயசு குழந்தை வரைக்கும் தைக்கிறாங்கன்னா ரூ. 300 வாங்குங்க. அதுக்கு மேலே பெரிய பொண்ணாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரூ. 400 வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கோங்க. ஃப்ராகெல்லாம் தைக்க சொல்லி கேட்குறாங்கன்னா குறைஞ்சதும் ரூ. 300 வாங்கிக்கோங்க. ப்ளவுஸ் ஆல்ட்ரேஷன் வருது அப்படின்னா பிடிச்சி தைக்கணும், கை வந்து பிரித்து தைக்கணும், வெளியில் தைச்சதை நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து குறைஞ்சதும் ரூ. 30லேருந்து ரூ. 50 வரைக்கும் நீங்கள் ஆல்ட்ரு போட்டுக்கலாம். ப்ளவுஸ் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா இப்போ என் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரூ. 150 வாங்குறாங்க. ஸோ நான் வந்து ஒரு ரூ. 120 சார்ஜ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ரொம்ப வில்லேஜில் இருக்கீங்கன்னா ரூ. 90லேருந்து ரூ. 100 வரைக்கும் தாராளமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். காலர் நெக்காக இருக்குது அப்படின்னா சாதா ப்ளவுஸ்க்கு சொல்கிறேன் நான் இப்போது. காலர் நெக் இதுவே நீங்கள் லைனிங் ப்ளவுஸ்னால் ஒரு ரூ. 200 சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா காலர் நெக்காக இருந்தால் 250 வாங்கிக்கோங்க. போட் நெக் ப்ளவுஸாக இருந்தால் 280 வரைக்கும் சார்ஜ் பண்ணுங்கள். ஸ்லீவ் வந்து 3/4 கேட்டாங்கன்னா லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, காலர் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, போட் நெக்காக இருந்தாலும் சரி, ஷார்ட் ஸ்லீவாக இல்லாமல் 3/4 கேட்டாங்க அப்படின்ற போது எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 20 சார்ஜ் பண்ணிக்கோங்க. பார்ட்டி ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டாட்லாம் பிடிக்க வேண்டியது இருக்காது. ஸோ சாதா ப்ளவுஸ்க்கு அவங்க சாதாவாக தான் தைப்பாங்க, லைனிங் கொடுத்தும் தைக்க மாட்டாங்க. ஸோ ரூ. 100 சார்ஜ் பண்ணிக்கோங்க. டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா நம்ம லைனிங் ப்ளவுஸ் தான் தைப்போம் எப்படியுமே. அப்படி தைக்கும்போது அந்த டிசைன் லைனிங் ப்ளவுஸு இப்போ ஒரு ரூ. 200 வாங்குறீங்கன்னா டிசைனுக்கும் சார்ஜ் பண்ணுங்கள். ப்ளஸ் ரோப் வாங்குறதுக்கு அவங்க அந்த டெசல்ஸ்க்கெல்லாம் ஸ்டோன் ஒர்க் அந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் சேர்த்து சார்ஜ் பண்ணிக்கோங்க. அதான் குறைஞ்சது ஒவ்வொரு மாடலுக்கு ஒவ்வொரு ரேட் வரும், அதை பொறுத்து சார்ஜ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லைனிங் ப்ளவுஸுமே ரூ. 200 வாங்கிட்டு தைக்கிறீங்கன்னா ரோப் மட்டும் வச்சு எனக்கு அந்த கிளாத்லேயே வந்து லேக்டான் தைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த ரோப்புக்கும் சேர்த்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் முதலையே வந்து சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி நான் இவ்வளோ தான் சார்ஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை வந்து கேட்கணும். லேஸ் ஒர்க் கேட்குறாங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 2 மீட்டர்லேருந்து 3 மீட்ரு ஆகுதுன்னா அதையும் சேர்த்து நீங்கள் சொல்லி முன்னவே வந்து பேசி வச்சுட்டு வாங்கிக்கணும். எனக்கு பேட்ச் ஒர்க் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுக்கணும். 2 கலர் வருது சாரியில் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கொடுத்து தான் நம்ம வந்து பேட்ச் ஒர்க்லாம் பண்ண முடியும். ஸோ லைனிங்க்கு பேட்ச் ஒர்க்குக்கான அந்த கிளாத்து ப்ளஸ் நம்மளோட ஸ்டிச்சிங் சார்ஜ்னு எல்லாத்தையும் மறக்காமல் நோட் பண்ணி அவங்கக்கிட்ட கால்குலேஷன் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வாங்குங்க. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிலெலாம் கிராஸ் கட்டுக்கு ஒரு ரேட்டு, நார்மல் கட்டிங்க்கு ஒரு ரேட் வாங்குகிறாங்க. நீங்கள் வில்லேஜில் இருந்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே ரேட்டாக வாங்கிக்கோங்க. ரெண்டுக்குமே ஒரு ரூ. 10 தான் டிஃப்ரென்ஸ் வரும். அதே மாதிரி நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறது நீங்கள் ரூ. 100 வாங்குறீங்கன்னா ரவுண்ட் நெக்குக்கு தான் ரூ. 100 வாங்கணும். அதுவே டைமண்ட் நெக்கு, பா நெக்கு, அப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து கேன்வாஷ் அப்படி நெக்கு மட்டும் தைங்கன்னாங்கன்னா நீங்கள் அதுக்கு ஒரு ரூ. 20 சேர்த்து வாங்குங்க. அந்த சாதா ப்ளவுஸ்லேயே நெக்கு தைக்கும்போது எனக்கு கேன்வாஸ் உள்ளே வைக்கணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கும் சேர்த்து நீங்கள் ஒரு ரூ. 20 சார்ஜ் பண்ணுங்கள். இப்போ ஒரு சாதா ப்ளவுஸ் நீங்கள் ரூ. 100 வாங்குறீங்க, அது வந்து டிசைன் நெக்கு மட்டும் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 120 வாங்குங்க. அதிலே கேன்வாஸ் வைக்க சொன்னாங்கன்னா சேர்த்து 20 140 வாங்கிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து சுடிதாருக்குமே அதே தான். நீங்கள் சுடிதாருக்குன்னு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, பட் அதில் டிசைன் கேட்குறாங்கன்னா அந்த டிசைனை பொறுத்து டெசல்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறத பொறுத்து ரேட் வந்து சார்ஜ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆரி ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நம்மக்கிட்ட வந்து அதை தைக்க கொடுப்பாங்க அப்படின்னா நார்மலாக லைனிங் ப்ளவுஸ் 200 ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு ஒரு 100 சேர்த்து 300 ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து வாங்கிக்கோங்க. ஆரி ஒர்க்குக்கு மார்க்கிங் பண்ணி தர சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 100 வாங்குங்க. கொஞ்சம் வில்லேஜில் இருக்கீங்கன்னா ஒரு 80 சார்ஜ் பண்ணுங்கள். சோபாக்கு கவரெல்லாம் கொடுத்து ஓரடிக்க சொன்னாங்கன்னா ஒரு 50 வாங்குங்க. இதுவே அவங்க வந்து கிளாத் கொடுத்து கவராக தைச்சி தர சொன்னாங்கன்னா அந்த கவர் எத்தனை இருக்கோ அதை பொறுத்து
கொஞ்சம் சார்ஜ் வந்து நீங்கள் சேர்த்து வாங்கிக்கலாம். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ப்ளவுஸுக்காக இருந்தாலும் சரி, சுடிதாருக்காக இருந்தாலும் சரி, பப் ஸ்லீவ் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட் வந்து ஒரு பப் ஸ்லீவ் இப்போ நார்மலாக ஒரு ப்ளவுஸு அதில் பப் ஸ்லீவ் வைக்கிறதுனா ஒரு 50 ரூபா சேர்த்து வாங்கிக்கோங்க. பேட்ச் ஒர்க்குக்கு நான் முன்னவே சொன்ன மாதிரி தனியாக அமௌண்ட் வாங்கிக்கோங்க. பேட்ச் வந்து நம்ம கிளாத் எடுத்து பேட்ச் ஒர்க் வைக்கிறது அப்படின்னா அது ஒரு ரேட் வரும். அதுவே நீங்கள் ரெடிமேட் பேட்ச் ஒர்க் வாங்கி வைக்கிறீங்கன்னா அது இன்னும் கூட ஜாஸ்தியாக வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல தெரியலை அப்படின்னா அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் கடைக்கு போய் அதெல்லாம் நீங்கள் என்ன ரேட்டுன்னு விசாரிச்சுக்கோங்க. ஒன்ஸ் அவங்கக்கிட்ட ஃபோன் போட்டு இதெல்லாம் இந்த அமௌண்ட் வரும், நீங்கள் வாங்குறத விட ஒரு 10 ரூபாய் 20 ரூபா சேர்த்தே சொல்லுங்கள். சொல்லி இந்த அமௌண்ட் வரும்னு சொல்லுங்கள். அவங்க அதுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லைன்னா அவங்கக்கிட்ட ஒரு முறைக்கு 2 முறை கேட்டுட்டு அந்த ரேட்டோட டிஃப்ரென்ஸ் எல்லாம் பேசிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து தேய்ங்க. இல்லைன்னா எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க, நான் ஸ்டிச் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கான சார்ஜ் மட்டும் சேர்த்து வாங்கிக்கோங்க. அனார்கலி டாப்லாம் தைக்கிறீங்க அப்படின்னா 250 ரூபா வாங்கிக்கோங்க. பேனல் இல்லாமல் ஓப்பன் வந்து இல்லாமல் அப்படியே ஃபுல்லாக மடித்து கட் பண்ணுறீங்கன்னா 250 ரூபா வாங்கிக்கோங்க. அதுவே பேனலோடு நீங்கள் வந்து லாங் டாப்பு அனார்கலி டாப்லாம் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா 300 ரூபா சார்ஜ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்கர்ட் வந்து நீங்கள் தைச்சி கொடுக்குறீங்க அப்படின்னா கிளாத் அவங்க கொடுத்து நீங்கள் பேனல் போட்டு தைக்கிறீங்கன்னா 120 ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம். ஏற்கனவே தைச்ச ரெடிமேட் இன்ஸ்கர்ட் கொடுக்குறாங்கன்னா ஃபுல்லாக ஓரடிக்கிறதுக்கு 30 ரூபா வாங்குங்க. அதுவே ஹைட் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா சேர்த்து 10 ரூபா 40 ரூபா வாங்கிக்கோங்க. யூனிஃபார்ம் தைக்க சொல்கிறாங்க அப்படின்னா கோட்டோடு தைக்கிற யூனிஃபார்ம் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் 450 ரூபா வாங்கிக்கலாம். இல்லை பேண்ட்டும் டாப்பும் மட்டும் தைச்சிட்டு ஷால் அடிக்கிறதுனா 350 ரூபா சார்ஜ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவேனோ அந்த அமௌண்ட்டை எல்லாமே இதில் நான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது நான் தைக்கிறதுல ஏதாவது ஒன்று விட்டுருந்தேன், இல்லை உங்கள் ஏரியாவில் இதை விட கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வீட்டில் தைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கடையில் வாங்குறத விட ஒரு 10 ரூபா 20 ரூபா கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க. மற்றபடி ரொம்பவும் கம்மி பண்ணியும் வாங்க வேணாம், ரொம்பவும் ஜாஸ்தியாகவும் வாங்க வேணாம். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். நன்றி.